அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பக்தி பீஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனை மேசம் முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆண்டோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி ஆண்டு பலனாக ஒவ்வொரு ஆண்டு 1.5 ஆண்டு, அதே போல் 2.5 ஆண்டு, இது மாதிரி பெயரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் சனி பகவான் முதையே பயிற்சி ஆயிட்டார். அதாவது மீனத்தில் 2.5 ஆண்டுகள் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கக்கூடியது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிக்கல், அவமானம், சில விஷயத்தில் போராட்டம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயங்களை உலகியல் இந்த உலகமே சந்திக்கக்கூடிய 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்தில் இந்த ஆண்டு பல விஷயங்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அரசியல் ஏன் கேட்குறீங்க, பஞ்சபூதத்திலேயே நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயும் சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குங்க. பூகம்பம் கூட வர வாய்ப்பு உண்டு. போர் முனையிலே நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உலகியல் லெவலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். அப்போ இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீனம் ஜலராசி அப்படிங்கும்போது நல்ல மழை வளம் இருக்குங்க. ராகு கேது காலசர்ப தோஷத்தில் இது ஆரம்பிக்குது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க. எப்படின்னா, அந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கும்போது ராகு கேது அடைவுக்குள்ளார 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில் 7 கிரகங்கள் மாட்டுது. அதில் 3 கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், புதன் 3மே முக்கூட்டு கிரகமாக மீனத்திலும், சூரியன் பிரவேசிக்கக்கூடிய உச்சம் பெற்று சித்திரை அப்படின்னாவே அந்த மேஷம்தான், அங்கே தான் பிரவேசிக்கிறார். அதனால தான் தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு மாதமாக சித்திரை மாதத்தை நம்ம சொல்கிறோம். உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய், அதனுடைய இடமான சுக்கிரன் இருக்கனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் ஒரு தலைமைத்துவமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. பெண்களுக்கு சலுகைகள் நிறைய வரக்கூடிய விசேஷ அமைப்பெல்லாம் இந்த பராபவ ஆண்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிச்சுட்டு இருந்தாலும் ரிஷபம் அவங்களுக்கு 2ஆம் இடமாக இருக்குது. மேஷத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் மிதுனங்கிற இடத்துல குரு இருந்து அடுத்தது கடகத்துக்கு உச்சம் பெற்று சிம்மத்துக்கு அதிசார கதியாக வக்ரகதி பெற்று மாறக்கூடிய 3 நிலைப்பாடு குரு பகவானுக்கு உண்டு. சுயசாரமாக புனர்பூசத்தில் தான் இப்போ பிரவேசிக்கிறார். ஸோ ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் தமிழ் புத்தாண்டில் அந்த பிறக்கக்கூடிய அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நம்ம ஜெயிக்கலாம், என்னென்ன விஷயத்துங்க நமக்கு நடக்கும், குடும்பம் சார்ந்து நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படாதா, இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது. கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக ரிவர்ஸில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த ஆண்டு அமைப்பு அப்படிங்கிற தமிழ் வருடத்துடைய அமைப்புங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பில் பல விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் போராட்டமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வரிசையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான நல்ல நல்ல பரிகாரங்கள், வாழ்வியல் மற்றும் திருக்கோயில் அமைப்பு, நம்ம என்ன பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த வருடத்தை நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி காணலாம், நல்ல விஷயத்தை நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மேசராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்தாலும் 3 நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதங்க. 9 பாதங்கள் கொண்டது தான் ஒரு ராசி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். 7.5 சனி மேடம், 12ஆம் இடத்துல சனி பகவான் மறைவு அப்படிங்கிற விஷயம் நிறைய புலம்பல்கள் மேசத்திற்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் இருந்தாலும் தலைமைத்துவம், எதையும் சாதிக்கும் வல்லமை, திறமை, குடும்பத்தை கட்டி காத்து கொண்டு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலே உண்டுங்க. அதிகாரமாக இருக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் தொழில் சார்ந்து சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு நீச்சம், ஆனாலும் 12ஆம் இடத்துல தொழில்காரகன்
ஆயுள்காரகன் மறையக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் நமக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும். புதிய தொழில் தடுமாற்றத்துடன் இருக்கும். கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்தே நீங்கள் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடு அதிகமாக வேண்டாங்க. ஏன் நம்ம நிறைய பணத்தை போட்டுட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால பெரிய மண்டை குடைச்சல், கஷ்டத்தை நம்மளே ஏற்றுக்கக்கூடாதுல்ல. கிரகங்கள் கோச்சாரமாக தான் வருது. ஆனால் நம்ம ஜனன ஜாதகம் நல்லா வலிமையாக தசாபுத்தி அருமையாக நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த நட்சத்திரம் 3 பேருக்குமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அது உங்களுடைய ஜனன ஜாதக கிரகத்துடைய அமைப்பு. பொதுவாக இது கோச்சார பலன்கள் தான். குரு பகவான் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கனால உங்கள் குழந்தைங்க உங்களே சார்ந்து இருக்கிறவங்க இவங்களாம் நல்ல முயற்சியாக விளையாட்டுத்துறை, கலைத்துறை, இசைத்துறை இதிலெல்லாம் நிறைய ஜெயிச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. 4ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல், என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. புதுசாக வாங்கலாம் அல்லது பழசை போட்டு நீங்கள் புதுப்பிக்கலாம். வீடு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இடமாற்றம் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். முதலீடு அப்படிங்கும் போது வீடு சார்ந்து, வண்டி சார்ந்து ஏதாவது நீங்கள் ஒரு நல்ல கார் எடுக்கணும். ஒரு 5 லட்சத்துக்கு வச்சுருக்கேங்க மேடம், ஒரு 25 லட்சத்துக்கு மாடல் நல்லா இருக்குது மகேந்திராவில் எடுக்கணும்னா எடுங்க. ஆனால் அது ஒரு கடன், ஒரு இஎம்ஐ, ஒரு லோன் இதை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள், இந்த 7.5 சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். குலதெய்வம் அப்படிங்கக்கூடிய இடத்துல 5ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது பகவான், அது தடையாக இருந்துச்சு. இந்த வேண்டுதல், பிரார்த்தனை, சங்கல்பம் இதெல்லாம் நீங்கள் வச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் செய்யும் பொழுது அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். கண்டிப்பாக சனி பகவான் 12ல் இருக்கனால இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பித்ரு தர்மம், அதே போல் மாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அமாவாசைக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் சனி பகவானுடைய தாக்கம் இல்லை, கேதுக்கும் அது சாரும். ஸோ முன்னோர்களை நம்ம வழிபாடு எடுக்கிறதும் தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் நம்மளுடைய காரிய தடைக்கோ அல்லது ஒரு தொழில் சார்ந்து வருமான பீடையை சரி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ மேசத்துக்கு பல விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் தடையை கொடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில மாதங்கள் கழித்து ஒரு ஜூன் அப்படி போனோன்னே உங்களுக்கு நல்லா இருக்கும். படிப்படியான உயர்வை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய தொழில் அதிக முதலீடு வேணாம், மிகவும் கவனம். வயிறு சம்பந்தமான விஷயங்கள், கண் உபாதைகள் வருங்க, கண்ணை பாதிக்கக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா உச்சம் பெற்று சித்திரையில் இருக்கும்போது நம்ம சித்திரை கனி இந்த மாதிரி வழிபாடெல்லாம் எடுப்போம். முறையான தமிழர் பண்பாட்டோட தமிழ் மாதத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதில் கார்த்திகை, இந்த சஷ்டி விரதம் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு எடுங்க. முருகனுக்கு உகந்தது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கமும் குறையும் அப்படிங்கிற. ஏன்னா இந்த வழிபாட்டு முறையில் நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு அது ஒரு ஜெயத்தை கொடுக்கும். வீட்டில் கரண்ட்டு சம்மந்தமாக இந்த மிக்சி, கிரைண்டர் இது மாதிரி பழுதுகளை அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் நல்லா தானே இருந்துச்சு, இப்படி செலவு வைக்குதே. வீடு சார்ந்து ஏதாவது பொருட்களுக்கு செலவினங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வரவுக்கு கரெக்டாக செலவு இருக்குங்க மேடம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் நஷ்டப்படாமல் வண்டியை ஓட்டணுன்னா அந்த புதிய பிரான்ச்சு, நான் பெருசாக ஒரு திட்டங்கள் போடுறது, நல்ல பிக் ஷாட்டாக கொண்டு வர்றது இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்கான முயற்சி எடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் 2.5 வருஷம் 1 வருஷம் அப்படிங்கிற டைம் பீரியட் இருக்குது. அப்போ அந்த கிரகங்கள் மாற்றத்தில் நம்ம வரும்பொழுது தான் அந்த கால பீரியடில் தான் நமக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தரும். பெண்களுக்கு நல்ல ஒரு விசேஷம் உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு, நான் மேசராசி மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெண்களுக்கு யோகம் உண்டு. ஆடை ஆபரணம், கொஞ்சம் தலைமைத்துவமாக அரசியல், இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுகிறேன் அப்படின்னா லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த வருஷம் நல்லா இருக்குது. அதே போல் நகை வாங்கக்கூடிய அமைப்பு. நகை எவ்வளவு ஜுவல்ஸ் விலை ஏறினாலும் உங்களுக்கு பெண்களுக்கு அது ஏதோ ஒரு பவுனாவது, ஒரு 1/2 பவுனாவது அப்படி மாதிரி சேரக்கூடிய அமைப்பு, தனம் தானியம் சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும் லக்கி அப்படின்னு பார்த்துங்களேன். தாய் வழி சொந்தத்தில் ஒரு நல்ல ஒரு வருமானம் உண்டு. மேசராசிக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள், வீடு, வண்டி, இந்த யோகம்தான். மனை கூட வாங்கி போடலாம், ஒரு இடத்த வாங்கி போடுறது, காலி மனை. இதெல்லாம் சின்ன கடன் உபாதைகளை நீங்களே ஏற்படுத்திக்கிறதும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு பாக்கியத்தை கொடுக்குது. குழந்தை பாக்கியமே இல்லை,
லேட் ஆகுது, அடுத்த குழந்தை வேணும், இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். 4ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ விசேஷங்க. குரு உச்சம் பெற்று உட்கார போகிறார். அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குருங்கும்போது குழந்தைனால பாக்கியம், குழந்தைகள் நல்ல ஒரு விசேஷமான அமைப்பு, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, தொழில் விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மேசத்துக்கு உண்டு. கவலையை விடுங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு முருகன் வழிபாடு எடுங்க. பழனியாக இருக்கட்டும், அறுபடையில் ஏதாவது ஒரு கோயில் நீங்கள் போய் அங்கே வழிபாடு எடுத்துகிட்டு வரணும் அவசியம். தர்ப்பணம் அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே வரணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுடைய சந்ததி நல்லா இருக்கு, உங்களுடைய சனி பகவானுடைய தாக்கம் நீங்கும். திருநள்ளாறு அல்லது குச்சனூர் இந்த சனி பகவானோட தாக்கத்தில் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு பார்த்தா ஒரு 65% தான். அதனால் மற்ற கிரகங்கள் ராகு கேது இந்த விஷயம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி காலகட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது உங்கள் முழு ஜாதகத்தை பார்த்துக்கணும். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு வெற்றியை பெற நிறைய வாய்ப்புகள் உண்டு. கவனமாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவானும் குருவும் எங்கே இருக்குது, வரக்கூடிய இந்த கோச்சார குருவும் சனி என்ன தொந்தரவு கொடுக்குது, கேந்திரத்திலையா அல்லது திரிகோண பாவகத்திலையா, தசாபுத்திக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம.